வணக்கம் மக்களை, சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாளை முதல் இந்த வகை அட்டைக்கு அதிர்ச்சி செய்தி. இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அறிவிப்புகள் குறித்த முழுமையான தகவலை நம்ம வீடியோல பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நகர்ப்புறங்களில் உள்ளவர்களுக்கு இது கிடையாது. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவை மத்திய அரசு குறைத்து விட்டதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக அவர் கூறிய 2 மடங்கு வரை மண்ணெண்ணெய் அளவை குறைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கிராமப்புறங்களில் சிலிண்டர் பயன்படுத்தாதவர்களுக்கு மட்டும் 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படும் என்றும், நகர்ப்புறங்களில் அதுவும் கிடையாது எனவும் கூறியுள்ளார். ஆயிரக்கணக்கான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல மாதங்களாகவே மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லை. அது மட்டுமின்றி மேலும் கேஸ் சிலிண்டர் உபயோகப்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த 1/2 லிட்டர் மண்ணெண்ணையும் வழங்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. இது போன்ற முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.